கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு மறைந்து, ஆகவே அநேக அன்பும் அமைதியும் ஆணவமும் ஆனந்தமும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் மனிதநேயம் என்ற விதைகளை விதைத்து செல்ல வேண்டும். ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்லில் எழுதுவது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, கம்பன் பொழிந்த தமிழருவி. தமிழ் நன்மையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சின் தன்மையும் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேரையும் சிறந்தாழ்த்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழை என்று என் விளக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. ஒரு எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சார்ல்ஸ் டார்வினோட தியரி தான் எவல்யூஷன் தியரி சொல்கிறோம். ஸ்கூலில் எல்லாம் படிக்கிறோம். குழந்தையிலிருந்து அப்படியே எவல்யூஷன் ஆகி ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு ஹியூமன் பீங்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியலி எவல்யூஷனில் ஹியூமன் பீங்ஸ் வந்த பிறகு அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் சமமாக தான் இருக்காங்க. ஸோ சேர்ந்து வாழும்போது ஆண் பெண்ற வித்தியாசம் இல்லை, ஜாதி மொழி இல்லை மதம், எந்த கண்ட்ரி எந்த ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கீங்க, எந்த மாநிலம் எந்த மாவட்டம், இது போன்ற எந்த வித்தியாசங்களும் இல்லை. உலகத்திலேயும் எல்கைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சமமாக அந்தந்த பகுதிகளில் ஒவ்வொரு நதிநிலங்களில் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுன்னா சிவிலைசேஷனே ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரையில மனுஷனுக்கு எப்படி எவல்யூஷன் வந்துடுச்சோ, ஹியூமன் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் எப்படி மாற்றங்கள் வந்துடுச்சோ, அதே போல் நம்மளோட சோஷியல் சிஸ்டத்துலேயும் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண் பெண்ணா செப்பரேட்டாக ட்ரீட் பண்ணணும், இல்லை ஒரு சில தொழில்கள் செய்கிறவங்க செப்பரேட்டாக ட்ரீட் பண்ணணும், ஒரு சில தொழில்கள் செய்கிறவங்க படிக்கிறதுக்கு தகுதியானவங்க, ஒரு சில தொழில்கள் செய்கிறவங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது போன்ற கிளாஸ் சிஸ்டம் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வராங்க. கிளாஸ் சிஸ்டத்தில் ஒரு தொழில் செய்கிறவங்க ஒரு பர்டிகுலர் இதில் இருப்பாங்க. அவங்களோட அடுத்த தலைமுறை அதில் இருக்கணும்னு இல்லை. அவங்க படிச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வேறு சிஸ்டத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான கிளாஸ் சிஸ்டம் உலகம் முழுக்கவுமே ஒரு பீரியட்ல இருந்திருக்கு. இந்த கிளாஸ் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெரிடிட்டரி ஆயிடுச்சு. தட் இஸ் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களோட குழந்தைகளும் அதே வேலைகள் தான் செய்யணுன்ற அடிப்படையில் ஒரு ஹெரிடிட்டரி நேச்சர் ஆஃப் கிளாஸ் சிஸ்டம் பிறரையும் நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மனிதநேயம் வந்துடுச்சு. வேற எக்ஸ்ட்ரா நீங்கள் நம்மளாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ என்னோட கருத்து நம்மளால ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியலன்னா கூட யாருக்கும் எந்த துன்பங்களும் ஏற்படாம பார்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு. அது மட்டும் செஞ்சாலே மனிதநேயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். காயத்ரி முதல் பரிசு 7ஆம் வகுப்பு கனிஷ்கா. கவிதை போட்டி 9 முதல் 10ஆம் முதல் பரிசு. கட்டுரை போட்டியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பங்கு பெற்ற மாணவ மாணவியர்கள். முதல் பரிசு தேன்மொழி, 3ஆம் பரிசு நிவேதா. 8ஆம் வகுப்பு வரை பங்கு பெற்ற மாணவ மாணவியர்கள். முதல் பரிசு மகாலட்சுமி, 2ஆம் பரிசு துர்கா, 3ஆம் பரிசு சுவாதி. முதல் பரிசு ரித்திகா, 2ஆம் பரிசு ஆர் புவனேஸ்வரி, 3ஆம் பரிசு தீபக் ராஜ். கவிதை போட்டி ஸ்ரீ ஜெயலட்சுமி முதலிடம். முதல் பரிசு, 2ஆம் பரிசு கலையரசன், 3ஆம் பரிசு ரம்யா. உன்னை கேட்டு